ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஒரு விளாக் பார்க்கலாம். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி சாதத்துக்கு இப்போ நம்ம கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இன்னும் அது தண்ணி நல்லா காயட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். அடுப்பு எல்லாமே தொடச்சி தான் வச்சுருந்தேன். அது நல்லா நீட்டாக இருக்குது. மாதிரி கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதுவுமே நீட்டாக இருக்குது. அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். காலையில் ஏதாவது டிஃபன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உதவுமா, அதுக்காக வச்சுருந்தேன். அந்த பட்டாணியும் இருக்குது. காலையில் நல்லா குளிராக இருக்குது. அது என்னென்னா நல்லா சளி பிடிச்சிருக்கா, நல்லா தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் கவுண்டர் டாப் இப்படி தான் இங்கே இருக்குது. நம்ம காலையிலே சமையல் செய்யணும். பசங்களுக்கு ஸ்கூல் உண்டு, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஸ்கூல் பரிசைக்கெலாம் 5 மணி வரைக்கும் வச்சுருவாங்க. அதனால் அவங்க போவாங்க, இருந்து படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாள். இப்படி தான் இங்கே இருக்குது. டைனிங் டேபிளையும் தூக்கிங்க போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு தளம் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் முடிக்கணும். அதனால தான் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால தான் நான் ரொம்ப காமிக்கலை. நான் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு காலையில் காமிக்கிறேன். இந்த இடத்துலலாம் என்ன இதிலலாம் சைடில் கட்டிங்லாம் ஒட்டணும். கொஞ்சம் மேலே அதில் கொஞ்சம் போடணும்னு வச்சுருக்கோம். கொஞ்சம் தலை மாதிரி போடணும். அந்த சிமெண்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ தூசியாக இருக்குது. என்ன அதெல்லாம் போடணும். பார்க்கலாம். அது எப்போ போடுறாங்கன்னு தெரியலை. கல்லுலாம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது. கரெக்டாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சா. என்ன சமையல் வேலையை நம்ம தொடங்கலாம். காலையில் அரிசி எடுத்து வச்சுட்டு வேலையை பார்ப்போம். இப்போ காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாவக்காய் இருக்குது. ஒரே நம்ம காய்கறி கத்திரிக்காய் அதுதான் வச்சோடனே நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட சொன்னேன், நேற்று கொஞ்சம் பாவக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். காய்கறி ஒன்றுமே இன்னும் வாங்கலை. என்னை வீட்டில் வேலை முடியலைல்ல, அதனால் ஃப்ரிட்ஜெலாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதனால தான் காய்கறி இதுங்கெல்லாம் பாவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் தக்காளி வாங்கினதில் இந்த 2 தக்காளி தான் மீதி. இன்னும் தக்காளிலாம் வாங்கலை. என்ன வாங்க சொல்லணும். தக்காளி விலைலாம் 50 ரூபா 80 ரூபா வரைக்கும் இருந்தது. இப்போ 50 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். 2 தக்காளி தான் இருக்குது. இதில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதை கொஞ்சோண்டு பட்டாணி வச்சுருக்கேன்னா அதை வச்சு கொஞ்சோண்டு கூட்டுக்கிழங்கா அதாவது குருமா கிழங்கா வச்சுட்டு பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை வச்சுருக்கேன். இதில் பாவக்காய் இருக்கா, இதை ஒரு பொரியல் பண்ணணும். எனக்கு பாவக்காய் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி பார்க்கலாம், முடிஞ்சால் குழம்பு வைப்பேன், இல்லைன்னா பொரியலே வச்சுருவேன். மறுபடியும் தக்காளி இருக்குது. குழம்புக்கு பருப்பு குழம்பு வைக்கணுன்ட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் முட்டை இருக்குது. பெர்சிகத்தில் தானே கிளாஸு, நான் ஒரு முட்டை வச்சு கொடுத்து விடணும் அப்படின்ட்டு அதையும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அரிசி நனைய வச்சாச்சு. நம்ம தண்ணி காஞ்சிருக்கோம். இந்த அரிசியை போட்டுடலாம். எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையுமே நறுக்கணும். நம்ம இந்த பக்கம் சாதத்துக்கு அரிசியும் போட்டுட்டேன். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் என்ன கொதிக்குமா, அதுக்கான நான் இந்த பக்கம் குழம்பு வைக்கிற வேலையை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பசங்களுக்கு இப்போ 7:30க்கே போகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முந்தைய அவங்களுக்கு தலை இழுக்கணும். எப்படியுமே கொஞ்சம் காலையில் லேட் ஆகிடுது. அவங்க எந்திரிக்க மாட்டேங்காங்க. நல்லா குளிராக இருக்குது பார்த்திங்களா, அதனால் அவங்க எந்திரிக்க மாட்டேங்காங்க. டிசம்பர் மாதம்னாலே குளிராக தான் இருக்கும். அவங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, சாதம் என்ன சாதம் கொதிக்கட்டும். அதுக்கு முந்தைய நாங்கள் அடுப்பில் வேலையை பார்த்துலாம். என்னென்ன குழம்பு வைக்கன்ட்டு பருப்பு குழம்புக்கு எல்லாமே எடுத்து போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காயத்தூள், பருப்பு எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நம்ம இதை குக்கரை மூடி கொஞ்சம் வேக வச்ச பிறகு நம்ம தேங்காயை திருவி அதையும் கொஞ்சம் அரைச்சி நம்ம உள்ளே போட்டு கொஞ்சம் புளி கரைச்சியும் ஊற்றி பருப்பு குழம்பு வச்சு முடிச்சிடலாம். இதில் வெண்டைக்காய் இதில் சாதம் வெந்துடுச்சு. நம்ம அதை வடிக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு பருப்பு குழம்பு வச்சிட்டேன். இதாக இருக்குது பருப்பு குழம்பு. அடுத்து இதில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு அந்த குருமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை ரெடி ஆகிடும். கொஞ்சம் இனத்துக்கானோன்னா அதனால் நம்ம இறக்கிடலாம். எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுத்து சப்பாத்திக்கு மாவு இந்த விரசி வச்சுட்டேன்.
நல்லா சாஃப்டாக இருக்குது. இனிமேல் நம்ம அதையும் போட்டு எடுக்க வேண்டியதான். ஏன்னா பாவக்காய் குழம்பு மட்டும்தான் வைக்கலாம். முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேன். குழம்பு இது வந்து எனக்கும் அவங்களுக்காக மட்டும்தான். பசங்களுக்கு பருப்பு குழம்புலாம் இருக்கா, வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டுறலாம். இதில் வந்து பாவக்காய் பொரியல் வந்து வச்சுட்டேன். அதனால் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு நான் பாவக்காய் குழம்ப தேங்காய் வந்து வெளியில் போய் தான் உரிக்கணும். நேரம் வந்து நல்லா விடிஞ்சிடுச்சு. இது அவ்வளோத்தையுமே எடுக்கணும். நேரம் நல்லா விடிஞ்சிடுச்சா, வெளிச்சம் தெரியுதா வெளியில் வாசலில் விடிஞ்சிடுச்சு. என்ன வந்து போய் தேங்காய் உரிக்கணும். உரிச்சிட்டு வந்து தான் குழம்பு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இது ரெடி ஆயிருமா, டிஃபன் செஞ்சுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். சரி பார்க்கலாம். குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட்டி ஆகிடுச்சா, என்ன இதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. பருப்பு குழம்பு ஊற்றி பர்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். அதான் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே வந்து கூட்டு வந்து வச்சாச்சு. அவளுக்கு முட்டையும் வச்சுட்டேன் அவளுக்கு ஒன்று. மறுபடியும் இது மட்டும் என்ன வைக்கணும். தேங்காய் வந்து உரிச்சிட்டு வந்துருக்கேன், காமிக்கேன். சாதம் வந்து எடுத்தாச்சு, சப்பாத்தி வந்து போட்டாச்சு. அதான் இருக்குது. எங்கள் பசங்க இப்போ சாப்பிடுவாங்க. இந்த இருக்குது தேங்காய் உரிச்சு கொண்டு வச்சுருக்கான். இனிமேல் தேங்காவையும் இந்த உடச்சி நல்லா திருவி அந்த இனிமேல் இதை குழம்பு வதக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான். அந்த பசங்களுக்கு தலையெல்லாம் இழுத்து விட்டுறலாம். அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து குழம்புக்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம். மறுபடியும் புளி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், ஊற போட்டிருக்கேன். இந்த பக்கம் பருப்பு வந்து வெந்துடுச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வைக்க வேண்டியதான். இந்த பக்கம் வந்து பாவக்காய் பொரியலுக்கு வந்து அதையும் வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதுவும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு இதுக்கும் தேங்காய் சீரகமாக அரைச்சி இதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இதை இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு விட்டுருக்கேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் மறுபடியும் பட்டாணியும் அதையும் வேக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம கூட்டு வச்சிடலாமா, பிறகு அதை வச்சு சப்பாத்தியும் போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் டிஃபனு. மறுபடியும் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து கொதிச்சிடுச்சு. அதை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு சாதத்தையும் நம்ம வடிச்சிடலாம். இதில் நம்ம முட்டை இருக்குது, முட்டை மட்டும் வேக வைக்கணும். வேக வச்சு அதையும் வச்சு கொடுத்து விடணும் பெருசிக்கு. அவ்வளோதான். பாத்திரம் தான் இருக்குது. என்ன ஒவ்வொன்றா சமையல் முடித்த பிறகு ஒவ்வொன்றையாக கழுவி எந்தாலும் வச்சிடணும். வேஸ்ட் அவ்வளோத்தையும் அள்ளி ஒரு இதில் வச்சு வெளியில் கொண்டு போட்டுறணும். இப்படி தான் இருக்குது. பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஹால் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, புக்கெலாம் அதில் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்குது அப்படின்னால அதனால தான் மிஷின் எல்லாமே இதில் இருக்குது. என்ன அதை அவ்வளோத்தையும் அது வேலை முடிகிறது வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் இருக்குது. அதனால் மறுபடியும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹால் இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும், தூக்கணும், மறுபடியும் துடைக்கணும். நம்ம அப்படியே இங்கே வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு கிச்சனில் டைல்ஸ் வந்து இந்த கலர், அதாவது ஒயிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு. ஒயிட்டில் கொஞ்சம் டிசைன் மாதிரி அப்படி போட்டிருக்கா. அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து ப்ரௌன் கலர் மாதிரி மேட்டு மாதிரி போட்டிருக்கு. ஆனால் மேட்டு இல்லை, ஆனால் டைல்ஸ் தான். இதுவும் நல்லா இது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். இது போட்டிருக்கு. என்ன கொஞ்சம் மேலே இந்த திண்டுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, முந்தியே தூசியானது. அது என்னென்னு தான் கழுவி விட்டாலும் மறுபடியும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதை மட்டும் டைல்ஸ் போடலான்னு நினச்சிருக்கோம். சரி பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது. பசங்க வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இந்த இதில் வச்சுருக்காங்க. சாலம் வந்து என்ன செஞ்சான்னா 2 எண்ணம் எடுத்து வச்சான். ஒன்று சாப்பிட்டான். ஒன்று சாப்பிட்றதுக்கு முந்தைய அவங்க அப்பா வந்துட்டாங்க காரில் கூப்பிட்றதுக்கு. அந்தால அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அதை கொடுத்து விட்டுட்டேன். இது இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இந்த சப்பாத்தி இருக்கா, கொஞ்சம் சப்பாத்தி அவங்க ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க. சாலமுக்கு 2 கொடுத்து விட்டேன். மறுபடியும் கூட்டெலாம் வச்சுட்டு இருந்தனால பக்கத்து இருக்குது. என்ன இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன். அவங்க போயிட்டு வர்றதுக்கு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து இதெல்லாம் கிரேவி, இந்த உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. எனக்கு துணி வந்து மிஷினில் போடணும். மேலே இருக்கிறது அவ்வளோத்தையும் எடுக்கணும். ஏன்னா நிறைய துணி இருந்துச்சு. நான் அதை காமிக்கேன். கொஞ்சம் துணியை துவைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய துணி இருக்குது, அவ்வளோத்தையும் துவைக்கணும். பார்க்கலாம். இதில் பாவக்காய் குழம்பு வந்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் தெரிஞ்சு அழகாக இருக்குதா. கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இதாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதுங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா அதை வதக்கி கொஞ்சோண்டு தேங்காயும் வறுத்து அரைச்சி அந்த அளவு அப்படியே போட்டுட்டேன். நல்லா தூள்லாம் போட்டு அப்படி புளியெலாம் ஊற்றி வச்சுட்டேன். அது கட்டியாக கொஞ்சம் அந்த ஒரு பாவக்காய் தானே,
எங்களுக்கு தானே அதனால் அப்படி போட்டுட்டேன். பசங்க வந்தாங்கன்னா எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு வேணும்னா. அதனால் தாராளம் போதும். நல்லா உரைப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குமா, நல்லா போதும். என்ன இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா இதாகிடுச்சு. நம்ம வந்து இதில் இருக்கிறது அவ்வளோ தேவையை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அப்புறம் மிஷினில் என்ன துணியை போட்டுருவோம். அதையும் போட்டு நான் லிக்யூட் இருக்குது அதனால் துணியை போட்டுடலாம். போட்டுட்டேன்னா அந்த வேலை இருந்தாலும் முடியும். வந்து அடுப்பு எல்லாமே துடைச்சாச்சு. அதுக்கு பிறகு இதில் உள்ள பாத்திரங்களும் கழுவிட்டேன். இதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் எள்ளை வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். மொத்தமாக இந்த விளையிற இடத்துல இருந்து வாங்கியிருந்தது. அந்த எள்ளை கொஞ்சம் நம்ம கழுவி எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும். அவங்க வந்து அந்த வெட்டையில் போட்டு தானே அடித்து எடுப்பாங்க. அதனால் மண் இருக்கும். அதனால் ஒரு தண்ணி அலசி ஊற்றிட்டேன். மண் நிறைய இவ்வளோ மண்ணுக்கான இருந்துச்சு, இந்த கருப்பு மண். அதனால் அது ஊற்றியாச்சு. மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலான்னு 1 கிலோ போல் எடுத்தேன். ஏன்னா ஒரு 1/2 கிலோ போல் கருப்பட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அதை போட்டு நம்ம இடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. மறுபடி வந்து இதில் வந்து அரிசி வந்து நனைய வச்சு வச்சுருக்கேன். இது வந்து இட்லி தோசை ஏதாவது சுட்டு விடலாமா, அதுக்காக கொஞ்சோண்டு தான் உளுந்து இருந்தது. இந்த உளுந்து தான் வாங்கலை அவங்க நேற்று. கொஞ்சம் கிராசரி ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் உளுந்தத்தையில் வாங்குறதுக்கு மறந்துட்டாங்க. எல்லாம் உள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அந்த உளுந்துக்கு பதிலாக இதில் ஒரு உளுந்து இருந்து நம்ம இது செய்வோம்ல, இந்த இருக்குது பாருங்க, தால்சம் பண்ணுவோம்ல, அந்த உளுந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது பாதி பாதியாக இருக்கும். எங்கள் ஊரில் இது கல்யாண வீட்டில் இந்த துவரத்துக்கெல்லாம் போடுவாங்க. அப்படி அதுக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. மணி 9 மணி ஆயிடுச்சு. அதனால் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அதனால் இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இதை வந்து இதான் கொஞ்சம் நனைஞ்சிட்டுன்னா அதை ஆட்டி எடுத்துடலாம். அதுக்காக தான் எடை பார்க்குறதுக்காக தான். ஏன்னா 3 கிலோட்டாக இருந்துச்சு எள். அதான் எடை பார்த்து நம்ம போட்டுருவோன்ட்டு தான் அதுக்கு தான் மிஷின் எடுத்து வச்சேன். இது மாதிரி கூட்டு எல்லாத்தையுமே எடுத்துங்க வச்சாச்சு. குழம்பு கூட்டு எல்லாமே இதில் தான் இருக்குது. இனிமேல் இதையே நம்ம இதிலே காய வைக்கணும். அது சவுண்ட் நல்லா இருந்ததில்ல, அதனால தான் கொஞ்சம் நேரம் இதுன்னே இந்த இனிமேல் இதை காய வச்சுருவேன்னா அதுக்கு பிறகு இதெல்லாம் தூக்கி நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இதில் வந்து பாத்திரம் நிறைய கிடந்தில்ல, அதெல்லாம் கழுவிட்டேன். அதுக்கான அவங்க அப்பா சாப்பிட வந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டேன். மறுபடியும் இதில் வந்து குக்கர் முடியும், தேங்காய் வறுத்த அந்த பாத்திரமும் சப்பாத்தி கட்டையும் தான் இருக்குது. எல்லாத்தையுமே அதையும் கழுவி வைக்கணும். வச்சுட்டு நம்ம வீட்டை தூத்துற வேண்டியதான். வீடு கொஞ்சம் தூசியாக இருக்குது, தூத்துட்டு இன்றைக்கி மாப்பு போடணும். மறுபடியும் மிஷினில் துணி போடணும். வேலை வந்து இருக்குது. பசங்க வந்து 12:30க்கு பெர்லினும் ஷாலமும் வருவாங்க. பெர்சி மட்டும் சாயங்காலம் தான் வருவாள். சரி, நம்ம பார்க்கலாம். எள்ளை வந்து காய வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலில் காய வச்சா நல்லா காஞ்சிருமா, ஏன்னா நிறைய மண் இருந்தது. அதனால் அதை அலசியாச்சு. அப்புறம் என்ன காய வச்சிருவான்ட்டு வெயிலில் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால் காய வச்சாச்சு. என்ன அதை எடுத்து அப்புறம் இடிக்கணும். பார்க்கலாம் இடிக்கும்போது. மதியானம் லஞ்செலாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் டீ போட்டேன். பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா, அப்புறம் அவங்களும் மதியானம் சாப்பிட்டாங்க. அப்புறம் டீ போட்டேன். அதுக்கு பிறகு பாத்திரங்கள் எல்லாம் இப்போ நைட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அந்த பாத்திரங்கள் தான் இருக்குது. நான் வந்து மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இருக்குதா, இதில் வந்து உளுந்து வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அரிசி வந்து இருக்குது. நான் அரிசி என்ன தான் ஆட்டணும். அதையும் ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எனக்காவது இட்லி எனக்காவது செஞ்சுக்கலாம். அதனால தான். அதுக்கு பிறகு நான் கொஞ்சோண்டு எள் வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னல, அந்த எள்ளை காய வச்சுருந்த எள்ளை கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இடிச்சிட்டேன். இடித்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். 1 கிலோ போல் இருந்ததில்ல. இந்த இப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுருவேன். அப்போ வேணுங்கிற நேரம் ஆளுக்கு 2 சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதுக்காக மறுபடி இன்றைக்கி வந்து குழம்பு வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பாவக்காய் குழம்பு கம்ப்ளீட்டாக தீர்ந்துடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இதில் காய்கறி இருக்குது. கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நான் சொன்னேன் சாம்பார் காய்கறி மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் தக்காளி விலை என்னென்னா 80 ரூபா அப்படின்னாங்க. 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 ரூபாய்க்கு. நாகர்கோவிலில் 50 ரூபா போட்டிருந்து. நான் சரி நம்ம ஊரில் போய் வாங்கிக்கலாம் தங்குதில்லன்னு சொல்லி நினச்சேன். அது பார்த்தா 80 ரூபா, கூட 30 ரூபா. என்னமா அதை தக்காளி வாங்கணும். 1 கிலோ வாங்கி போட்டால் 2-3 நாளைக்கு ஓடும் அப்படின்ட்டுருக்கு. மாதிரி எல்லாமே பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவணும். மாவாட்டி வச்சு மாவையும் கலக்கி வச்சுட்டேன். அப்படின்னா காலையில் கொஞ்சோண்டு சாம்பார் வச்சு இட்லி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். மறுபடியும் இன்றைக்கி நேற்று வந்து கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வந்து வச்சேன்.
எங்கள் மரத்தில் இருந்து பறிச்சிருந்தா அதெல்லாம் சாலம் கொண்டு வந்தேன். அதை ஊறுகாய் வச்சுருந்தேன். அதுதான் இதில் இருக்குது. நல்லா இருந்தது. பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் ஊறுகாய் இருக்குது. அதை அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து மீன் பொரிச்சிருந்தேன். அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் இருக்குது. நேற்று தான் பொரிச்சது. அதனால தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நம்ம நாளைக்கு பொரிச்சா அதனால அதோட தீந்துடும். அதனால் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள். சின்னதாக இருந்தது. இப்போ நான் கொண்டு வச்ச பிறகு அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதையும் தூக்கி அதில் வந்து சைடில் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. என்னமோ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் இன்றைக்கி எப்படியாவது வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். கிச்சனில் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தேன்ல, ஆட்டிலாம் முடித்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். நிறைய பாத்திரம் இருந்தது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நிறைய அடுப்புலாம் தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் சாதத்துக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை பழைய பருப்பு குழம்பு தான் கொஞ்சம் இருக்குது. அதையும் நான் எனக்கு கொஞ்சம் சூடாக்கி வச்சுட்டேன். அடுத்து சாதம் வந்து கொஞ்சம் இருந்து மீதி அதெல்லாம் அந்த சாதத்தையும் இதில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் கொஞ்சம் கஞ்சி தண்ணியானாலும் குடிச்சிக்கலாமா, அதனால் இதில் ஊறுகாய் இருக்குது. அதில் வந்து அந்த எண்ணெய்கள் தான் இருக்குது. மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேனால அந்த இருக்குது. என்ன எப்போ பிடிக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இங்கே வேறு கிளைமேட் நல்லா குளிர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாவு வந்து ரொம்ப புளிச்சு பொங்கி வரலை. சரி பார்க்கலாம். எல்லாமே கழுவிட்டேன். மறுபடியும் இதில் வந்து இப்போ கொஞ்சம் கடலை வந்து நனைய வச்சுருக்கேன். பசங்களுக்கு காலையிலக்கு கூட்டுக்கு வந்து கடலையும் உருளைக்கிழங்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் காலையில் தான் பார்க்கணும். இவ்வளோ தான் நம்மளுடைய விளாக். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் வர செஞ்ச வேலைகள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து துணிலாம் துவைக்கலை. நேற்று துவைச்ச துணி வந்து வெளியில் கிடந்தது. அதுதான் எடுத்து மடித்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் வேலைகள் ரொம்ப வேறு வேலை இல்லை. வெளியில் அப்படி இருந்துட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்து அப்படிலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் வீடியோ எடுக்கலை. மதியானம் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் அவ்வளோதான். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.